ஒரு நேர்மையான போலீஸ் கான்ஸ்டபிளோடைய பையன் இந்தியாவிலேயே மிக பெரும் தேடப்படும் குற்றவாளியான வரலாறு தெரியுமா? தி நேம் ஆஃப் தாவூத். 1955 மகாராஷ்டிராவில் இருக்கிற கராய்ச்சின்ற ஊரில் தான் இந்த தாவூத்ன்றவன் இருக்கிறான். அவங்க அப்பா ஒரு நேர்மையான போலீஸ் கான்ஸ்டபிள். என்னதான் தாவூத் சின்ன வயசில் நல்ல பையனாக இருந்தாலும் அவன் வளர வளர அவங்க வீட்டில் இருந்த வறுமையும் மும்பை தெருவோரத்தில் இருந்த ரவுடிசமும் அவனை வேறு ஒரு பாதைக்கு கூட்டிகிட்டு போணுச்சு. ஸ்கூல் லைஃப்பை பாதியிலே நிறுத்தின தாவூத் ஏற்கனவே திருட்டு தொழிலில் ஈடுபட்டு இருந்த அவன் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து சின்ன சின்ன திருட்டாக பண்ண ஆரம்பித்தான். தாவூத் வளர்ந்து வர காலத்தில் மும்பையை ஆட்டி படைச்சிட்டு இருந்தது 4 கேங்ஸ். ஹாஜி மஸ்தான், வரதராஜ் முதலியார், கரீம் லாலா, பத்தான் கேங். அப்பத்துலேருந்தே தாவூத்துக்கு இவங்கள மாதிரி ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கணும்னு கனவு இருந்துச்சு. தாவூத்தோட வளர்ச்சி பிடிக்காத பத்தான் கேங் தாவூத்தோட அண்ணனை கொடூரமாக கொலை பண்ணாங்க. இந்த விஷயம் தாவூத்துக்கு மிகப்பெரிய கோபத்தை உண்டு பண்ணிச்சு. பத்தான் கேங்கை பழி வாங்கியே தீருவேன்னு தாவூத் அவங்க ஆளுங்களை கொஞ்சம் கொஞ்சமாக கொல்ல ஆரம்பித்தான். மும்பையில் கன் சவுண்ட் அதிகமாக கேட்க ஆரம்பித்தது. தெருவோர கொலைகளும் அதிகமாக நடந்துட்டு இருந்துச்சு. இந்த கேங் வாரில் தாவூத்தோட கை ஓங்க ஆரம்பிச்சிச்சு. அப்போ தான் டி கம்பெனின்ற ஒரு மாஃபியா நெட்வொர்க் உண்டானுச்சு. 1993 அது வரைக்கும் சாதாரண நிழல் உலகதாதாவாக இருந்த தாவூத் 1993 மார்ச் 12 மும்பையில் நடந்த தொடர் குண்டு வெடிப்பால் இந்தியாவிலேயே மிக பெரும் தேச துரோகியாக மாறினான். அதில் 250 அப்பாவி மக்களும் அநியாயமாக செத்து போனாங்க. இந்த தாக்குதலுக்கு மாஸ்டர் மைண்டாக இருந்தது தாவூத்தும் அவன் லெஃப்ட் ஹேண்ட் டைகர் மேனன்னு இந்தியாவோட புலனாய்வுத்துறை கண்டுபிடிச்சாங்க. அவங்க பின்னாடி இருந்த செல்வாக்கெல்லாம் சுக்குநூறாக ஒட்டச்சும் போட்டாங்க. இந்தியாவே அஃபீஷியலாக அவனை தேடப்படும் தீவிரவாதின்னு அறிவிச்சிட்டாங்க. தாவூத் துபாயில் இருக்கான்னு கண்டுபிடிச்ச இந்தியா துபாய்க்கு ப்ரெஷர் போடவும் ஆரம்பித்தாங்க. இதையெல்லாம் கவனிச்சுக்கிட்டே இருந்த தாவூத் துபாயிலிருந்து பாகிஸ்தானுக்கு ஓடி போய் பதுங்க ஆரம்பித்தான். தாவூத் பாகிஸ்தானில் தான் சொகுசான வாழ்க்கையை நடத்திட்டுருக்கான்னு தெரிஞ்ச பாகிஸ்தானு உலக நாடுகள் கேட்கும்போது தாவூத் எங்ககிட்ட இல்லைன்னு அநியாயமாக போய் சொல்லிட்டாங்க. இந்த நிமிஷம் வரைக்கும் அந்த தாவூத் பாகிஸ்தானில் மறந்துட்டு இருந்துக்கிட்டு இந்தியாவுக்கு எதிரான குற்ற செயல்களை பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அவ்வளோதான், வீடியோ முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு வேறு யாராச்சோட ரியல் லைஃப் கேங்ஸ்டர் கதை வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். போயிட்டு வரேன். இது உங்களோட மிஸ்டர்ஸ் மிஸ்டரிஸ்.